ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. இப்பொழுது முமுட்சுபடியினுடைய 6-7 வாக்கியங்களை பற்றி பார்க்க போகிறோம். திருமந்திரத்தினுடைய வைபவத்தை பற்றி சொல்கிற பிரகரணம். 2வது வாக்கியம் ரகசியத்திரயத்தில் பிரதமம் அனுசந்தேயம் திருமந்திரம் அப்படின்னு சாதித்தார். அதற்கு பிறகு திருமந்திரத்தினுடைய அர்த்தத்தை உபதேசிக்க வேண்டும் என்று திருவுடம்பற்றின குளிலோகாச்சாரியர் முதலிலே திருமந்திரத்தினுடைய வைபவத்தை எல்லாம் பல கோணங்களிலே அருளி செய்கிறார். 5வது வாக்கியத்தில் திருமந்திரத்தை எம்பெருமானே பிரதானம் பண்ணினான், சம்சாரிகளுடைய உஜ்ஜீவனத்துக்காக எம்பெருமானே பிரதானம் பண்ணினான் அப்படின்றத காண்பித்தார். இப்பொழுது மற்றொரு பிரகாரத்தாலே திருமந்திரத்தினுடைய வைபவத்தை அருளி செய்கிறார். இந்த வாக்கியத்தில் 6வது வாக்கியத்தில் என்னென்னா 5வது வாக்கியத்தோட ஒரு தொடர்பு இருக்குது. 5வது வாக்கியத்தில் எம்பெருமான் தானே சிஷ்யனுமாய் ஆச்சாரியனுமான் என்று திருமந்திரத்தை வெளியிட்டருளினான் அப்படின்னு சாதித்த பிள்ளைலோகாச்சாரியர் இப்பொழுது தாமே ஒரு கேள்வி எழுப்பிக் கொள்கிறார். அதுதான் இந்த 6வது வாக்கியமே. இன்னும் 6வது வாக்கியம், சிஷ்யனாய் நின்றது சிஷ்யன் இருக்கும் இருப்பு நாட்டார் அறியாமையாலே அப்படின்னு 6வது வாக்கியம் சாதிக்கிறார். அறிவிக்கைக்காக அதுவரையிலும் நாட்டார் அறியாமையாலே நாட்டார் அறியாமையாலே அத்தை அறிவிக்கைக்காக அப்படின்னு 6வது வாக்கியம் அருளி செய்கிறார். எம்பெருமான் தான் ஆச்சாரியனா நின்று உபதேசம் பண்ணிட்டானே, சிஷ்யனாவும் நிற்கணுமா, என்ன காரணம், சிஷ்யனா நிற்கிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத இந்த வியாக்கியானத்தில் மாமுனிகள் சாதிக்க போகிறார். சிஷ்யனாய் நின்றது சிஷ்யன் இருக்கும் இருப்பு, அதாவது அந்த ஒழுக்கம், அந்த எப்படி சிஷ்யனுடைய லட்சணம் இருக்கணும் அப்படிங்கிறது அது நாட்டில் உள்ளவர்களுக்கு தெரியாததுனால அதை தானே நடத்தி காட்டினான் எம்பெருமான் அப்படின்னு இதில் சொல்கிறார். ஏன் அவர் உபதேசம் பண்ணினா போறாதா, அப்படி தானே சிஷ்யனா இருந்து நடத்தி தான் காட்டணுமா அப்படின்னு கேட்டால் என்ன உபதேசம் பண்ணால் போதாதா? திருமந்திர உபதேசம் அது எப்படி ஆச்சாரியான இருந்து பண்ணிட்டான். இப்போ அதில் கேள்வியே கிடையாது. திருமந்திரத்தை உபதேசம் பண்ண வேணும்னா, திருமந்திரத்தை 4 பேருக்கு சொல்ல வேணும்னா அவன் ஆச்சாரிய ஸ்தானத்தில் இருந்து தான் ஆகணும். ஆமாம், அதில் கேள்வி கிடையாது. இப்போ கேள்வி என்னது? ஆச்சாரியனா நிற்க வேண்டும், அப்போதான் திருமந்திரத்தை வெளியிட முடியும். அதுவே போதுமே. சிஷ்யனா யாராவது 4 பேர் கிடைக்க மாட்டாதா? அவர்களிடத்துல உபதேசம் பண்ணியிருக்கலாமே, அவர்கள் மூலமாக பிரவர்த்தனம் பண்ணியிருக்கலாமே. தானே ஏன் சிஷ்யனா நின்றான் அப்படின்ற கேள்வி. அந்த சிஷ்யனுக்குரிய லட்சணங்கள் இந்த நாட்டில் உள்ளவர்களுக்கு தெரியாததுனால அதை நடத்தி காட்டுவதற்காக எம்பெருமான் தானே சிஷ்யனாக நின்றான். அங்கதான் மறுபடியும் ஒரு கேள்வி வரும். சிஷ்ய லட்சணம் நாட்டார் அறியாமல் இருக்கிறார்கள். அறிவிக்கைக்காக இவன் திருமந்திரத்தை எப்படி வெளியிட்டானோ அதே போல சிஷ்யனுடைய லட்சணங்களையும் வெளியிட்டுக்கலாம். ஆனா அப்படி எம்பெருமான் பண்ணியிருந்தா அது சுயலாபத்துக்காக, தன் பெருமை தேடிக்கிறதுக்காக அவன் பண்றான் அப்படின்னு நினைக்கவும் கூடும் அப்படின்னு மாமுனிகளே சாதிக்கிறார். அதனால அது நம்ம பண்ணி காமிச்சுட்டா அதை பார்த்து இது நன்னா இருக்கே, அதை நம்ம அதன் மேல நம்பிக்கை பிறந்து அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு சிஷ்யர்கள் வருவார்கள். அப்படிங்கிறதுனால எம்பெருமான் தானே அதை சிஷ்யனாகவே இருந்து அந்த சிஷ்ய லட்சணத்தை நடத்தி காட்டினான் அப்படின்னு மாமுனிகள் சாதிக்கிறார். ஆகைதான் இந்த வாக்கியத்தில் நாம் நோக்க வேண்டிய முக்கியமான அம்சம் சிஷ்யனாய் நின்றது. ஆக சிஷ்யன் எப்படி இருக்க வேணும் அப்படின்னு உபதேசித்தானே என்றால் நாட்டார் கேட்டிருக்க மாட்டார்கள். சோத்குர்ஷம் தேடிக்கொள்ள வந்தான் அப்படின்னு மாமுனிகள் சாதிக்கிறார். தன்னுடைய பெருமையை அவன் தேடிக்கொள்ள வந்தான் அப்படின்னு விசுவாசம் ஏற்படாது, நம்பிக்கை ஏற்படாது. ஆமா, அந்த நம்பிக்கையை உண்டாக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே எம்பெருமான் சிஷ்யனாக நின்றான் அப்படின்னா சிஷ்யனுடைய லட்சணங்கள் என்ன அப்படின்றத மாமுனிகள் 3 பிரமாணங்கள் எடுத்து காண்பிக்கிறார். அதில் 1 வேதாந்த தேசிகன் சாதித்த பிரமாணம், நியாய தசகம், அதில் இருக்கக்கூடிய ஸ்லோகம் 1. மற்ற 2 ஸ்லோகங்கள் இத்திஹாச புராணங்கள் இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள். 1 ஆஸ்திகோ தர்மசீலஸ்ச ஷீலவான் வைஷ்ணவஸ்சுஷிகி கம்பீரச்சதுரோதீர சிஷ்ய இத்யபிதீயத்தே அப்படின்னு. சிஷ்யனானவன் சாஸ்திரத்தில் நம்பிக்கை உடையவனா இருக்கணும், சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட கருத்துக்களை நடைமுறையில் கடைபிடிக்கிறவனா இருக்கணும். ஷீலஸ்ச அப்படின்னு தனியா ஒரு குணமாக சொல்லப்பட்டிருக்கு. ஷீலவான் அப்படின்னு, ஷீலவான்னா அந்த குறைகள், அதாவது தோஷங்களை பார்க்காம குணங்களை பார்க்கக்கூடிய ஒரு குணம்னு சொல்லியிருக்கேள் தேவரிது. அப்புறம் அனுஷ்டான சீலன் அப்படின்னு ஒன்று சாதிச்சிருக்கேள் நினைக்கிறேன் அடியன். அனுஷ்டான சீலனா இருக்கணும். வைஷ்ணவ சுஷிகி அப்படின்னு எம்பெருமான் இடத்துல பக்தி உடையவனா இருக்கணும், தற்பெருமை இல்லாதவனா இருக்கணும்.
கம்பீரஸ்சதுரஹா தீரஸ் அப்படின்னு கம்பீரஹா அப்படிங்கிற இடத்துல சமுத்திரைவ காம்பீரியகான சமுத்திரத்தை போல கம்பீரம். அது ஆச்சாரிய பக்தியில வந்து சமுத்திரத்தை போல கம்பீரம்னா சமுத்திரம் தன் இடத்துல இருக்கக்கூடிய பொருள்களை காண்பிக்காது, காண்பிக்காது, என்னன்னே மறைச்சுக்கும். தெரியாது. ஆமா ஆமா, அது போல இவன் தன் உள்ள ஓடுறது வெளில தெரியாதபடி நடந்து தெரியாதபடி நடந்து கொள்பவன். கம்பீரஸ் சதுர தீர கொள்வான். சிஷ்ய சதுரஹா இத்ய- தீரஹா. ஆ, சதுரன் அதாவது ஆச்சாரிய கைங்கரியம் பண்றதுல நல்ல சாதுரியம் உடையவனா இருக்கிறது. தீர சிஷ்ய இத்யபி தீயத்தே தீரஹா. தீரஹா. ஆ, தீரஹா நல்ல தைரியம் கொண்டவன், தைரியம் கொண்டவனாக எவ்வளவு தடைகள் வந்தாலும் ஆச்சாரிய கைங்கரியம் பண்றதுல அவன் தீரனாக இருப்பான். இப்படிப்பட்ட லட்சணங்களை உடையவன் தான் சிஷ்யன் அப்படின்னு இந்த பிரமாணத்துல சாதிக்கிறார். ஆமா. ஆக மேற்கொண்டு சில பிரமாணங்களெல்லாம் எடுத்து காட்டி இப்படிப்பட்ட சிஷ்ய லட்சணங்கள் எல்லாம் நாட்டார் அறியாமையாலே அத்தை அவர்கள் அறிந்து கொள்வதற்காக, அந்த அறிந்து கொள்வதற்காக மட்டும் இல்லாமல் அவர்கள் அனுஷ்டானமும் பண்ணணும். பண்ணணும். அப்படின்னா கண்டிப்பா எம்பெருமானே அனுஷ்டித்து காட்டினால்தான் அவர்கள் நம்பிக்கை அனுஷ்டானம் வரும். பண்ணுவார்கள். அப்படிங்கிறதுனால எம்பெருமானே சிஷ்யனாக நின்றான் அப்படின்னு. அப்படி இது தொடர்புல மீமாம்சா சாஸ்திர விஷயமாக ஒரு தொடர்புள்ள விஷயம் ஒன்று தோன்றது. அவ என்ன சொல்லுவா அப்படின்னா, அக்ஞாத ஞாபகத்துவ ரூப பிராமாண்யம் அப்படின்னு ஒன்று சொல்லுவா, அனுஷ்டாபகத்துவ லக்ஷணம் பிராமாண்யம் அப்படின்னு மொத்தம்னு சொல்லுவா. பிரமாணம்னா என்னது? காட்டி கொடுக்கிறது பிரமாணம். அதை வச்சுதான் நம்ம எம்பெருமான தெரிஞ்சுக்கிறோம். அப்போ ஏதோ ஒரு சரியான விஷயத்தை எது காட்டி கொடுக்கிறதோ அதுதான பிரமாணம். சப்தங்கள்லாம் பிரமாணம்னா என்ன? நமக்கு ஏதோ ஒரு சரியான விஷயத்தை சொல்லுகிறது. இது சப்தங்களினுடைய வேதம் தொடக்கமான சப்தங்களினுடைய பிராமாண்யம். அது சரியான விஷயத்தை சொல்லுகின்றன. நாம் புதுசா ஏதோ ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோம். ஆமா, ஆனா தெரிஞ்சுட்டா மட்டும் போதுமா? நடக்கணும் அதன்படி. அப்போ அனுஷ்டாபகத்துவம் அப்படின்னு ஒரு அம்சம் வேண்டியதாக இருக்கு. ஒருத்தர் சொல்றார் அப்படின்னா எதிரில் குடம் இருக்கு, இல்லாட்டி பக்கத்தறையில குடம் இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாருன்னா அவரை நம்பி நான் புரிஞ்சுருவேன், பக்கத்தறையில குடம் இருக்கு அப்படின்றத மட்டும் புரிஞ்சுருவேன். ஆனா அவரு அந்த குடத்தை கொண்டு ஜலத்தை கொண்டு வா அப்படின்னு சொன்னாருன்னா, சரி இவருக்கு ஆசை இருக்கு, என்ன ஜலத்தினுடைய ஆசை இருக்கு இவருக்கு, குடத்தை கொண்டு ஜலத்தை கொண்டு வரணும்னு சொல்றாரு அப்படின்னு தெரிஞ்சுட்டு அப்படியே செய்யணுங்கிற எண்ணம் ஏற்படும். அப்படி இல்லாம உட்காந்துட்டே இருந்தேன்னா இப்போ ஒரு வாக்கியத்துக்கு மதிப்பே கொடுக்கல அப்படின்னு ஆடுவோம் இல்லையா? அப்போ அதனாலதான் ரெண்டா பிரிக்கிறா. பிராமாண்யம் அப்படின்றது அக்ஞாத ஞாபகத்துவ ரூபம் பிராமாண்யம், அதே போல அனுஷ்டாபகத்துவ லட்சணம் பிராமாண்யம் அப்படின்னு ரெண்டா பிரிக்கிறா. இப்போ கண்ணன் எம்பெருமான் சிஷ்யனுடைய லட்சணங்கள்லாம் இப்படியா இருக்கும் அப்படின்னு உபதேசம் பண்ணினானே என்றால் முதல்ல அதையே நம்ம காது கொடுத்து கேட்போமா தெரியாது. ஏன்னா ஏதோ சோத்கோஷம் தேடிக்கொள்ள வந்தான், ஏதோ சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு இந்த காதல வாங்கி இந்த காதல விட்டுடுவோம். ஆனால் ஒரு கால் அவன் சொல்றதை நாம் உன்னித்து கவனித்தோமே என்றாலும் கூட அது அனுஷ்டானத்துல கொண்டு வருவோமான்னு தெரியாது. அப்ப அவனே அனுஷ்டானம் பண்ணி காமிச்சான், எம்பெருமானே பண்ணிருக்கான் அப்படின்னு நமக்கு தோணும். அதை பார்த்து நம்ம பண்ணணுங்கிற நம்பிக்கை வரும். அதனால்தான் எம்பெருமான் சிஷ்ய லட்சணத்தை ஏறிட்டுண்டான் அப்படின்னு பார்க்கிறோம். இப்படி சிஷ்யனா நின்று இந்த மந்திர சிக்ஷை பண்ணி இந்த வழியால தான் ஞானம் பிறக்கணுமா அப்படின்னு கேட்குறார். இந்த மாதிரி உபதேசம் வாங்கிட்டு சிஷ்யனா இருந்துதான் ஞானம் பிறக்கணுமா? சாஸ்திரங்கள் எல்லாமே ஞானத்தை தான் கொடுக்கறது. ஒரு கலை அப்படின்னு எடுத்துட்டாவே அது ஞானத்தை கொடுக்கக்கூடிய சாதனமாகத்தான் இருக்கிறது. சாஸ்திரங்கள் மூலமா இந்த ஞானம் கிடைக்காதா? எதுக்கு திருமந்திரத்தை உபதேசம் பண்ணி இந்த ஞானத்தை பெற வேண்டுமா? அப்படி என்ன சாஸ்திரஜன்ய ஞானத்துக்கும் மந்திரஜன்ய ஞானத்துக்கும் உண்டான அந்த வித்தியாசத்தை அடுத்த வாக்கியத்துல சுவாமி அருளி செய்ய போறார். பிள்ளைலோகாச்சாரி வித்தியாசகான்னு சொல்லக்கூடாது. வித்தியாசகான்றது நம்ம எப்படி வச்சுட்டோம்னா டிஃபரன்ஸ் அப்படின்ற மீனிங்ல வச்சுட்டோம் வித்தியாசகானா. ஆனால் அப்படி அர்த்தம் கிடையாது. இதே முமுட்சுபடி சீரீஸ்ல முன்னே ஒரு எபிசோட்ல சொல்லியிருக்கேன். வித்தியாசகான்னு சொல்லக்கூடாது, வாசி இல்லாடி வேறுபாடு. வாசி அல்லது வேறுபாடு. வித்தியாசகான என்னன்னா சாஸ்திர ரீதியா வித்தியாசகானா ஒரு வாக்கியத்துல 10 பதங்கள் இருக்கு அப்படின்னு வச்சுப்போமே. பொதுவாக என்னாகும், முதல் பதம் அடுத்த பதத்தோட சேர்ந்து அர்த்தத்தை கொடுக்கும், 2ஆம் பதம் 3ஆவது பதத்தோட சேர்ந்து அர்த்தத்தை கொடுக்கும். இப்படிதான் வரிசையாக தானே வரும். ஆனால் சில இடங்கள் என்ன ஆகும்னா முதல் பதமே 10ஆவது பதத்தோட சேரும். அப்படி இருக்கிற இடங்களை தான் வித்தியாசகான்னு சொல்லணும். சரி, இது வாசி அல்லது வேறுபாடு.
சாஸ்திர ஞானத்துக்கும் அப்ப திருமந்திர ஞானத்துக்கும் உள்ள வாசி. அந்த வேறுபாட்டை அடுத்த வாக்கியத்துல அருளி செய்கிறார். சகல சாஸ்திரங்களாலும் பிறக்கும் ஞானம் ஸ்வயமார்ஜிதம் போலே, திருமந்திரத்தால் பிறக்கும் ஞானம் பைத்ருகதனம் போலே அப்படின்னு. மற்ற சாஸ்திரங்கள் எல்லாம் ஸ்ருதி ஸ்மிருதி இதிகாசங்கள் அதன் மூலமா வர்ற ஞானம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு தனத்தை சம்பாதிச்சா எப்படி இருக்கும், ஆயாச லப்யமா இருக்கும் அப்படின்னு அந்த வார்த்தை பிரயோகம் பண்றாரு. பதத்தினுடைய அர்த்தம் ஸ்வயம் ஆர்ஜிதம் அப்படின்றதுக்கே பதம், அதனுடைய அர்த்தம் ஸ்வயம் ஆர்ஜிதம் அப்படின்னா தானே சுயமாக கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது. ஆயாச லப்யம் அப்படின்னா ரொம்ப சிரமப்பட்டு சம்பாதிச்சு ஒரு தனம் கிடைச்சா எப்படி இருக்குமோ அதுதான் ஸ்வயமார்ஜிதம் போலே. அத்தியாயாசேன அப்படின்றதுலாம் மாமுனிகளுடைய ஸ்ரீசுக்தி. நேர புலிலோகாச்சாரியர் ஸ்ரீசுக்திக்கு என்ன அர்த்தம்னா ஸ்வயமார்ஜிதம், ஸ்வயமார்ஜிதம், தன்னாலேயே சம்பாதிக்கப்பட்ட, இவ்வளவுதான் அர்த்தம். தானே கஷ்டப்பட்டு அதுதான் மாமிகள் விவரிக்கிறார். கஷ்டப்பட்டுன்ற அம்சங்களா மாமிகள் விவரிக்கிறார். சரி சரி. அப்போ கஷ்டப்பட்டு தானே சம்பாதிச்ச சொத்து தான் அது ஸ்வயமார்ஜிதம் போலே. சாஸ்திரத்தால கிடைக்கக்கூடிய ஞானம் வந்து அது மாதிரி. ஆனா திருமந்திரத்தால் பிறக்கும் ஞானம் பைத்ருகதனம் போலே. பைத்ருகதம்னா பித்ருதனம், பரம்பரையா வந்த தனம் போல. இப்ப திருமந்திர ஞானம்ங்கிறது உபதேச பரம்பரா பிராப்தம்னு சொல்லும்படி பரம்பரையா ஆச்சாரியர்கள் உபதேசிக்கப்பட்டு வந்ததுதான் திருமந்திர ஞானம். அது வந்து ரொம்ப எளிமையா, பித்ருதனம் எப்படி எளிமையா கிடைக்குமோ, நமக்கு பரம்பரையா வாரிசா வந்துடுமோ, அது மாதிரி எளிமையா கிடைக்கக்கூடிய தனமானது திருமந்திர உபதேசம். சாஸ்திர ஞானம் வந்து கஷ்டப்பட்டு சம்பாதிச்சுதான் நம்ம அடையணும். திருமந்திரத்தினால கிடைக்கக்கூடிய ஞானம் தான் எளிதாக கிடைக்கக்கூடியது நம்ம ஆச்சாரியர்கள் மூலமாக அப்படின்னு சொல்லியிருக்க. சாஸ்திர ஞானம் பகுக்லேஷம். ஆமா, சாஸ்திர ஞானம் பகுக்லேஷம் புத்தே சலன காரணம் உபதேசா தரிம் புத்வா விரமே சர்வ கர்மஷு அப்படின்னு. சாஸ்திர ஞானமானது ரொம்ப கடினம், அதுலேருந்து ஞானம் சம்பாதிப்பது. இங்க என்ன நோக்கணும்னா திருமந்திரத்தினுடைய ஏற்றத்தை சொல்லும் பொழுது, திருமந்திரத்தினுடைய சீர்மை அப்படின்னு 3வது வாக்கியத்தில் சாதிக்கும் பொழுது, இதனுடைய சீர்மை என்ன அப்படின்னா சகல வேத சாரமாக இருக்கிறது. அப்போ திருமந்திரத்துல என்ன அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கோ அது வேதத்துல சொல்லப்பட்ட அர்த்தம் தானே. ஆமா. அப்போ வேதத்தை கொண்டே தெரிஞ்சுக்கலாமே அப்படின்றதான் கேள்வியினுடைய அபிப்பிராயம். ஆனா பல இடங்கள்ல சாஸ்திரங்கள்ல தேடி பிடிச்சி அதை படிக்கணும். ஆனா திருமந்திரத்துல ரொம்ப சுருக்கி நமக்காக பிள்ளைலோகாச்சாரியார் சுலபமா அருளி செஞ்சிருக்கார். இன்னொரு பெருமை என்னன்னா சம்சார நிவர்த்தகமான அர்த்த பஞ்சக ஞானத்தை இது கொடுக்கறது திருமந்திரம் அப்படின்னு. பிள்ளைலோகாச்சாரியார் அருளி செய்திருக்காருன்னு சொல்லக்கூடாது, ஏன்னா திருமந்திரத்தினுடைய ஏற்றம் சொல்ல வந்திருக்காரு. ஆமா. அப்போ திருமந்திரத்திலே இத்தனை அர்த்தங்களும் சுலபமாக இருக்கு. அந்த சுலபமான அர்த்தங்கள் கூட நமக்கு தெரியாது, அதற்கு பிள்ளைலோகாச்சாரியர் வேணும், பூர்வாச்சாரியால் வேணும். இங்க தாத்பரியம் என்னன்னா திருமந்திரத்தையும் வேதத்தையும் ஒப்பிட வேணும். சரி. திருமந்திரத்திலேயே எல்லா அர்த்தங்களும் இருக்கு. வேதத்தில் இருக்கிற அர்த்தங்கள் அதுல முக்கியமானதுன்னா அர்த்த பஞ்சக ஞானம், அதுதான் வேதத்திலேருந்து நம்ம பெற வேணும். அந்த அர்த்த பஞ்சக ஞானமானது சுலபமாக திருமந்திரத்திலேருந்து பெற்றுவிடலாம். அது கூட சுலபம் அப்படின்றத பிள்ளைலோகாச்சாரியர் போன்ற பூர்வாச்சாரியர்களுக்கு. ஆமா. ஆக அவர்கள் இல்லைன்னா வச்சுப்போமே, பிள்ளைலோகாச்சாரியர் போன்ற பூர்வாச்சாரியர்கள்லாம் நமக்கு அந்த அர்த்த பஞ்சக ஞானத்தை ஏற்படுத்த வேணுமே என்றால் வேதம் மூலமாக நமக்கு ஏற்படுத்த முடியாது. அவர்கள் கை கொள்ளக்கூடிய உபாயம் என்னவாக இருக்கணும்னா நமக்கு அர்த்த பஞ்சக ஞானம் ஏற்படுத்துறதுக்கு வேண்டிய உபாயம் திருமந்திரம் மட்டும்தான். ஆகையினால இதனால பிறக்கக்கூடிய ஞானம் சுலபமாக இருக்கும் என்று இப்படி திருமந்திரத்தால் ஏற்படுற ஞானத்துக்கு உண்டான வாசி இங்க தெரிவிக்கப்பட்டது. இதெல்லாம் மறுபடியும் திருமந்திரத்தினுடைய மகிமையை தான் சொல்றது. ஆமா, அதனுடைய வைபவம் ஏற்றத்தை தான் சொல்றது. இதற்கு மேல அடுத்தது 8வது வாக்கியத்துல பகவான் மந்திரங்கள் தான் அநேகங்கள்னு ஆரம்பிக்க போறேன். அப்போ திருமந்திரத்துக்கும் மற்ற மந்திரங்களுக்கும் உள்ள வாசி என்னன்னு சொல்ல போற. சாஸ்திரங்களை விட்டுட்டார், தள்ளியாச்சு. திருமந்திரத்தை எடுத்துட்டாலுமே அதுக்கும் மற்ற மந்திரங்களுக்கும் என்ன வாசி, அதை விட எப்படி திருமந்திரம் ஏற்றம் உடையது அப்படின்னு பகவான் மந்திரங்கள் தான் அநேகங்கள் அப்படின்னு தொடங்க போறார். சரி, அதெல்லாம் மேல் வர எபிசோட்ஸ்ல பார்க்கலாம். அடியன் சுவாமி ஸ்ரீமதே ராமானுஜாய நமः.